யாருங்க சொன்னா ஜெல்லி ஃபேக்ட்ரிக்காரங்கெல்லாம் பயங்கரமாக கொள்ளடிக்கிறாங்கன்னு சொல்லி. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்லெட்ஜு தொட்டி. ஒரு நாளைக்கு 1000 டன்னு மெட்டீரியல் அரைக்கிறோன்னா, போல்ட்ரஸ் அரைக்கிறோன்னா 250 டன்னு ஸ்லெட்ஜு இந்த மாதிரி மலையாக குவிச்சு வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஜெல்லி ஃபேக்ட்ரிக்காரும். இதில் அமைச்சருங்க வேறு டன்னுக்கு 100 ரூபா தனியாக கவர்மெண்ட்டு ஜிஎஸ்டி கட்டுறது வேறு, போல்ட்ரஸ் எடுக்கிறது பர்மிட் போடுறது வேறு. அது இல்லாமல் டன்னுக்கு 100 ரூபா அவங்களுக்கு நம்ம மொய் வைக்கணுமா. இந்த மொய் வச்சுட்டு இவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வரும்? இது பூரா மண்ணாக போகுது. இந்த பக்கம் வர்றது பார்த்திங்களான்னா பூரா க்ரெஷர் மெயின்டெனன்ஸு அதுக்கு இது மொத்தம் ஒன்றுமே இல்லை. எப்படி அவங்க ஜெல்லி ஃபேக்ட்ரிக்காரங்க இனிமேல் ஜெல்லி ஃபேக்ட்ரிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு ஒசூர் பக்கம்லாம் நிறையா மூடிட்டே போயிட்டாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.